சோழன் அது ஊறது. இந்த இடத்துல பாருங்க அந்தோனியார் தேர்ல வந்துட்டு இருக்கா பாருங்க. கண்டது காரணம் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். இப்போ டென்மார்க்ல நாங்க வேலைக்கு போயிட்டு இடத்துல பாருங்க படங்கள் எல்லாம் கொண்டு வந்து வரைச்சி இருக்கு. நிறைய ஒரு இடத்த கூட்டமா குடும்பமா வந்து இருந்து கொண்டு இருக்கு. நம்ம பாருங்க இதுல உங்களை பார்த்ததும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன நாங்க டென்மார்க்ல அதான் பார்க்கிறது. அம்மா கண்டுபிடிக்கவே இல்லாத அளவுக்கு. இதில் பாருங்க எல்லாருமே லைனில் வந்து கொண்டிருக்கு. நம்ம பாருங்க எம்ஜிஆர் சிலை இருக்குது. அதான் வணக்கம் ரவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையாக இருக்கேன், நீங்கள் நல்ல சோமையாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் பாசையூர் என்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரபலமான ஒரு அந்தோனியார் ஆலயமான இன்றைக்கு தேர் திருவிழா. பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவ சமயத்தவர்கள் மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமயத்தவர்கள் எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வருவினம். அப்போ நானும் முதல் முறையாக இங்கே வந்திருக்கிறேன். இதுக்கு முதல் நான் வந்ததில்லை. கொரோனாக்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் தான் இந்த கனகாலத்துக்கு பிறகு இந்த திருவிழாக்கள் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ நடக்குது. போன வருஷம் வர்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல, இந்த வருஷம் வர்றது கொடுத்து வச்சுருக்குது. அதில் ரொம்ப சந்தோஷம். ஓகே நண்பர்கள், யாராவது சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி தருவீங்க. வாங்க அப்படி தொடர்ந்து உள்ளது வாங்க போவோம். நாங்கள் அந்தோனியார் ஆலயத்துக்கு வந்துட்டோம். பாருங்க இதில் மின் விளக்குகள் எல்லாம் சும்மா அந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். ஆனால் இரவு நேரத்தில் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். தேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 கிலோமீட்டர் இந்த ஊரியை சுற்றி வரும். இதில் பாருங்க பாம்பும் குரங்கும் வச்சுக்கார். பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது பாம்பை பார்க்க. இந்த பெரிய பாம்பு மேலே பாம்பு வச்சுட்டு பிறந்தானே அது எல்லாரும் பிடிச்சி களத்தில் ஓடினா 4 வரைக்கும் போட்டது இல்லை. எனக்கு பயங்கர பயம். அடுத்த முறை எங்கே நிலா வரைக்கும் போய் ஐயோ நான் வரையில. ஏன்னா பயங்கர பயம். அதில் கடைகளும் வந்துருக்கு. நகைப்பட்டு ஐஸ்கிரீம் கடை பெருசாக போட்டுருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்லியிருப்பேன் தேர் எடுத்தா படிக்கிற போதட்டு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் 4 வரைக்கும் போயிட்டு தான் 8 மணி போல தானே இங்கே திருப்பி கோயிலடிக்கு வருமா. நாங்கள் 4:45 வந்திருக்கிறோம். சரியா சரியா நீ தேரை போய் கலங்கி எட்டி பார்த்தா அங்கே தெரிஞ்சு அவங்கள சொல்கிறோம். சரியா அந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல கோயில் இருக்குது பாருங்க. அந்த நேரம் எங்கே என்றால் இப்படி வேறங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துனீங்களா பார்க்குறதுக்கு. சுற்றி வேற அந்த மின் விளக்குகளால் சும்மா அலங்கரிச்சுட்டு கிட்ட டைமில் அதெல்லாம் பார்க்குறதுக்கு பிரமாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெயில் தானே, அப்போ சூரிய வெளிச்சம் இந்த மின் விளக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. பார்த்துட்டிங்களா அந்தோனியார் தேவாலயத்தை பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. சந்திலாம் நின்று கொண்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15 நிமிஷத்துல தேர் வந்துடும். அதுக்காண்டி தான் மக்கள் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள் எங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இல்லை பாருங்க எம்ஜிஆர் சிலை இருக்குது. அதாவது வல்வெட்டித்துறை நிலையம் ஒன்று இருக்குது, இங்கேயும் பாசையூர் நிலையம் ஒன்று இருக்குது. பாருங்க மக்கள் வந்து கொண்டே இருக்கிறேன். பாருங்க எங்கால 5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த பாதையில் வர்றது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதையில் தான் போகிறது. 5 வருஷத்துக்கு ஒரு தான் அந்தோனியார் இந்த பாதையில் வர. இதில் பாருங்கள் எல்லாருமே லைனில் வந்து கொண்டிருக்கு. நம்ம பாருங்க இவ்வளோ நேரம் பெருசாக ஆக்களே இல்லை இந்த ரோட்டில். இப்போ பாருங்க இவ்வளோ மக்கள் இந்த ரோட்டில் நிற்கிற வேண்டு பேர் வந்து கொண்டு இருக்கு. அங்கால இப்படி மாலையத்தடிக்கு வர்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 மணி ஆகும். நெருங்கிடுது. இப்போ அந்தோனியார் வந்து கொண்டு இருக்காரு பாருங்க. வயரை உயர்த்துக்கிறதுக்கு அந்த கம்பி மாதிரி கொண்டு போயிடும் பாருங்க. இங்கே வேற அந்தோனியார் இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் பூ போடணும் பாருங்க. அந்தோனியார் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது பாருங்க இந்த இடத்துல பாருங்க பூ போட்டு கொண்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா பட்டாசு கொளுத்துறாங்க. இப்போ நான் கூட இப்போ தான் முதல் வந்திருக்கேன். நீங்கால இந்த கோயில் சம்மந்தமான விளக்கங்களை நான் சொல்லுவீங்களா? இப்போ முதலாவது என்னென்னு சொன்னால், இப்போ இந்த பாதை மாறி பொருள்னு சொல்கிறாங்க 5 வருஷத்துக்கு. அது என்னத்துக்காண்டி? எங்களோட கிராம மக்கள் அங்கே மகேந்திரபுரம் ஒரு திட்டத்தை அங்கே வீட்டு திட்டங்கள் இருக்குது, அங்கே இருக்கணும். அவர்களுக்கும் வந்து எங்களோட அந்தோனியார்ட்ட இதை கொண்டு போகணுன்றதுக்கு நிமித்தமாக இப்போ குருவி தோட்டம் மற்றது வளன்புரம் அந்த பாதை ஊடாக அந்த எங்களோட மக்களையும் அந்தோனியார் தேர் தரிசித்து கொண்டு போகிறார். அவங்களோட ஆசைக்கிணங்க இந்த வருஷம் இப்படி வந்திருக்கேன். நார்மலாக என்ன வேறு இப்படி வந்து கடற்கரை வீதியால் வந்து அதில் கொய்யாத்தோட்டம் அந்த இதில் கொய்யாத்தோட்டம் இதில் திரும்பி அப்படியே போய் ஓல்பாக்கில் அந்த ஜங்ஷனில் ஏறி
அப்படியே போய் அப்புறம் திருப்பி ஈச்சமட்டை ஜங்ஷன் மரவன்குளம்னு சொல்கிறது அந்த மரவன்குளத்தால் வந்து இப்படி வந்து இந்த ஈச்சமட்டை சந்தியால் வந்து திருப்பி ஆலயத்தை அடையணும். இப்போ வார வருஷம் 175வது வருஷம் அதுக்குரிய காலம் இந்த வருடத்துக்குரிய ஆலய திருவிழா நடந்தது. அது முடிந்த கையோட அந்த ஜூபிலி ஆண்டை வரவேற்பதற்காக அந்த ஞாபகமாக ஒரு கொடி ஒன்று ஏற்றப்பட்டிருக்கின்றது. இனி இன்றிலிருந்து அது அந்த அங்குராப்பணம் செய்யப்பட்டிருக்கு. இனி அடுத்த பெருநாள் மட்டும் அந்த ஜூபிலி ஆண்டுக்குரிய ஆண்டாக இருக்கும். இனி சில அடுத்த வருஷத்துக்குரிய ஆயுதங்கள் இன்றிலிருந்து ஆரம்பித்து சிறப்பாக செய்ய இருக்கிறார்கள். மக்கள் தொகை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடுவேன். என்ன 20 தான் கொஞ்சம் அதிகம். வேலை நாட்கள்ன்றபடியாக அந்த காலமாக குறிப்பிட்ட ஆக்கள் வருவணும். அதாவது 2 பூசை வைக்கிறோம் நாங்கள் மக்களுக்காக. காலமாக 5 காலுக்கு ஒரு பூசை நடக்கும். அப்போ அந்த வேலைகளுக்கு போகிறவர்கள் அந்த பூசையில் கலந்து கொண்டுட்டு சென்றுடுவார்கள். பிறகு அடுத்த பெருநாள் திருப்பலி அது நடக்கும். அதுக்கு குறிப்பிட்ட பக்தர் அந்தோனியாருடைய பக்தர்கள் எல்லாரும் வந்து அந்த பெருவிழாவை சிறப்பிச்சுட்டு போனால் பிறகு அடுத்த வேலைத்தலங்களை போறார்கள் எல்லாம் போய் முடிய பின்னிடம் தேர் நடக்கும். அவங்க அந்த தங்களுடைய வேலைகளை முடித்து கொண்டு அந்தோனியாருடைய அந்த ஆசிரியரை பெறுவதற்காக இன்னும் வந்து கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் வர இருக்கிறார்கள். இந்த முறை இப்போ புலம்பெயர் உறவுகள் மிகவும் அதிக அளவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து இருக்கணும். மிக சிறப்பாக அவங்க அந்த தங்களுடைய அந்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கணும். சில பேர் 30 வருஷத்துக்கு பிறகு, சில பேர் 40 வருஷத்துக்கு பிறகு, சில பேர் 10 வருஷத்துக்கு பிறகு அப்படி வருடக்கணக்காக நமது உறவுகள் இந்த இதில் கலந்து கொண்டிருக்கணும். சில பேர் வருஷம் வந்து போகிற இருக்கு. இந்த வருஷத்துக்குரியது இன்னும் இந்த ஆசியோட அந்தோனியா செபஸ்தியாருடைய அந்த சிறு ஆசியோட அந்த பெருவிழா நிறைவு பெற இருக்கிறது. இன்னும் பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கணும். இன்னும் நீங்கள் அந்த நிகழ்வில் கலந்து அந்த ஆசிரியர் நடக்கிற நிகழ்வு நடக்கல அங்கே இந்த ஆலய மைதானம் மண் போட்டால் குண்டூசி போட்டாலும் விழா அந்த மாதிரி நிரம்பி இருக்காங்க. அந்தோனியாட்ட பக்தர்கள் வந்து அந்த அவருடைய ஆசையை பெற்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இங்கே மதபேதம் என்று அந்தோனியார் தேடி மதபேதங்கள் எல்லா மக்களும் வந்து அவர் கோடிய தன்னை தேடி வந்த ஆக்களுக்கு அவர் எல்லாம் நல்லது நடக்கும். பாருங்க அந்தோனியார் கோயில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. அப்படி சூரியன் ஒளிக்க பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. சில மக்கள் இந்த இடங்களில் களைப்பாரி கொண்டிருக்கணும். காரணம் என்னென்னு சொன்னால் சுவாமி வர மட்டும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் தானே. இந்த கிரவுண்டு பாருங்க, அப்படி சுற்றி காட்டுறோம் பாருங்க, சுற்றி காட்டுங்க நீங்கள் கேமராமேன் பாருங்க. இந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு தேர் வரைக்குள்ள நிற்கிறது கூட சினம் இருக்குது. அதாவது அண்ணன் சொன்னவர் இப்போ ஒரு குண்டூசி எடுத்து கீழே போட்டால் கூட கண்டுபிடிக்கவே இல்லாத அளவுக்கு இல்லை விளையாடலாம். அதாவது நேரடியாக அந்த குண்டூசி நேரடியாக நிலத்தில் விழாதான் அவ்வளோ அதுக்கு கூட்டம் இருக்கும். இங்கால எல்லா மக்களுமே இப்போ போயிட்டோம். அங்கே நாங்கள் அந்த குளத்தடியிலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இதில் பாருங்க கோயிலில் அப்படி நாங்கள் நெஞ்சால் கொஞ்சம் கடைகளும் வந்திருக்கு. அதில் போய் நாங்கள் எதாவது வாங்கி சாப்பிடுவோம். பசிக்குது. டயட் இல்லை நீங்கள் இப்போ சாப்பிடக்கூடாது. ஏன் இப்போ சாப்பிட்டா இல்லை ஏதாவது பழங்கள் அப்படி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம். சரி, எல்லாருமே இந்த இடத்துல பாதினை கட்டிட்டு உள்ளுக்க போய் நம்ம பாருங்க கோயில் என்ன மாதிரி இருக்குண்டு. இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே நிற்கிறோம். பாருங்க என்ன மாதிரி உள்ளுக்குள்ள ஆலயம் இருக்கண்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு இறந்த பிறகு எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நினைவாக ஒரு சிலை ஒன்று இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க அதை எங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாருமே எந்த பக்கம் நிற்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த பக்கம் தான் எல்லாருமே நிற்கணும். இங்கெல்லாம் இந்த கடைகள் எல்லாமே இருக்குது. பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கடைகள் இருக்கிற தொகுதிக்கு வந்துட்டோம். பாருங்க இங்கே எத்தனை கடைகள் இருக்குன்னு பாருங்க. இந்த மாங்காய் வைத்து கொண்டு இருக்கணும். பேந்து வாங்குவோமே மாங்காய் இல்லை இப்போ வாங்கி சாப்பிடுவோமா? பேந்து வாங்குவோமே நார்தலை மாங்காய் வைக்கணும். இங்கே அந்த விளையாட்டு பொருட்கள் கடைகள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க சுட சோளம் விற்கணும். சோளம் வாங்கி சாப்பிடுவோம். சோளம் சத்து உடம்பு மஞ்சள் சோளம். ஆனா என்னையா சோளம் அது இன்றைக்கு என்ன நாளைக்கு என்ன சாப்பாடுங்க தந்தா சாப்பிடுவீங்க நீங்கள்? எங்கே அங்காலே 200 ரூபாய்க்கெல்லாம் குப்பை வாழுவீங்க. வணக்கம். ஓ எப்படி இருக்கிறீங்க? அலஸ்டில் இதில் வருவீங்களா? வணக்கம். இந்த பாஷை வரா நீங்கள்? பக்கத்தில் எப்படி இருக்குது? வந்து எத்தனை நாள்? ஒரு கிழமை, ஒரு மாதம் லீவா? ஒரு மாதம். இப்போ பிரான்பெட்டு கோயிலுக்கு வந்ததா? எந்த கோயிலுக்கு? 2 கோயில் எல்லாம் இருக்குது.
நாங்கள் முருகன் கோயில் பக்கத்துல நான் அம்மன் கோயில் அங்கே இருந்து பத்திரிக்கை. நானும் கோயில் வாரேண்ணா. ஒவ்வொரு முறையும் இங்கே வாரீங்களா பாச்சு அப்போ ஊருக்கு வந்தனீங்களா? இப்போ இனித்தான் மக்கள் எல்லாம் எல்லாருமே தேரோட போயிட்டுனா இனி திருப்பி வர நல்ல தேன கூட்டமாக இருக்கு. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் கதைங்க? நான் சும்மா இருக்கிறோம். நாங்கள் இதுவும் பார்க்குறது சந்தோஷம். 2 பேரையும் பார்க்குறோம். எல்லாம் பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்குறோம். சந்தோஷம். நீங்கள் பார்க்குறதா நாங்கள் வீடியோ போடுறோம். எங்களை ஊர் இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இப்போ 2 வருஷம் இருக்கு வேணா வீடியோ போட்டு கோவில். ஓகே, நன்றி என்ன சந்தோஷம். சந்தோஷம். இங்கே தானே எல்லாமே மலிவாக எடுத்துக்கொள்ளலாமே என்ன இல்லை 150 ரூபா திருவிழாக்கள்ல 50 ரூபா 100 ரூபா 100 150 ரெண்டு கோவி கொண்டிருக்கிறோம். இதே கடைகளுக்கு போனால் நல்ல விலை வைப்பினோம். ஆனால் இங்கே திருவிழாக்களை வந்தால் ஏதாவது ஒன்று மலிவாக எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள். சரியா? தொப்பி என்ன கெடுக்கிறோம். சரியா? தொப்பி இல்லை, சத்தியமாக தொப்பி இல்லை. எல்லாரும் முன்னுக்கு கமராக சிரிச்சு கொண்டு அப்படி எங்கடா போட்டு வந்த பாதையை மாற்றி விட்டுட்டோம் நாங்கள். ஒவ்வொரு சாமானும் ஒரு என்ன சொல்கிறது கூடைக்கு எழுதி வச்சிருப்போம். பேப்பரால் சுருட்டி எழுதி வச்சிருப்போம். அதை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுப்போம். அதில் எடுத்தால் சில நேரம் விலை உள்ள சாமானும் எங்களுக்கு விற்கும். அந்த மாதிரி சிஸ்டம் வந்து இருந்தால் இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருப்போம். யாராருக்கு ஞாபகம் இருக்கோ இது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இப்போ இருக்குது அந்த சிஸ்டம். லொத்தர் 10 ரூபா பேப்பரில் சுருட்டி வச்சிருப்பேன். அது சில நேரம் விலை உள்ள சாமானும் விலை என்ன வண்டல் கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைட்டுக்கு தான் இருக்குது. வேறு வண்டல் கடைகள் எல்லாம் அந்த சுண்டல்கள் அதெல்லாம் வந்து சைட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று வந்துருக்குது. 2 ஐஸ்கிரீம் கடை. அதில் பாருங்க சட்டி பானைகள் மற்றது விளையாட்டு பொருட்கள் மற்ற சூக்கேஸ் இல்லை என்ன கேன் பேக்குகள் மற்றது பெலிட். ஆனால் இதை மட்டும் காணல. தொப்பி மட்டும் ஒரு டேக்கு கொன்றையில் ஏனென்று தெரியல. நான் வர்றதால கொன்றையில் போல். 500 ரூபா. எது 500 ரூபா? இந்த சாம்பியோ பாக்கா எது பெஸ்ட்டாக இருக்கும்? இல்லை எல்லாமே ரியலாக போகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டைம்கள் கூட என்ன சில டைம் கூடடா. டைம்கள் கூட இதுக்குள்ளே பே வரும் என்ன சோம்பி அப்படி வரும். நல்லா த்ரில்லிங்காக இருக்குமா. இப்போ வந்து தமிழ் ப்ரோஸ் ஒரு புதுசு பேர் புரோஸ் ஒன்றும் இல்லை. சரி எதோ நல்லதுன்னு பார்த்து போட்டு விடுங்க. இல்லை பாருங்க எது சாம்பியோவா? இந்த பேப்பாக்கெல்லாம் விட போகிறாரா? யாரோ இல்லை மறைக்கணும். கடவுளே எங்கடா அங்கே ரியலாக போகிற மாதிரியே இருக்குது. ஆமாம் உங்க கீழே பாருங்க. அப்பா அம்மே ஐயா அப்பா அப்பா அம்மா என்னடாப்பா ஐயோ நான் கூட இருக்கிறேன். தமிழ் ப்ரோஸ் இப்படி செய்வாரு. ரியலா உண்மையா சத்தியமா இங்கே மேலே எல்லாம் போறேனுங்க. யார் பின்னால பக்கத்துல சாம்பியோ நிக்குது. தமிழ் ப்ரோஸ் எக்ஸ்பிரஷன் பார்க்குறேன். பயப்படல இப்படி நிக்க போறேன். அம்மா ஐயோ கடவுளை காப்பாத்து. அம்மா அது என்னடாப்பா? அம்மா என்னடா அது? பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர்லாம் போய் கொண்டிருக்கிறேன். அதில் பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்கிறேன். முன்னு கடவுளே ஆளை பிடிக்கும் பிச்சிருவாடா. வர வர எக்கச்சக்க பேர் கூட்டிகிட்டு தமிழ் ப்ரோஸ் இந்த எக்ஸ்பிரஷன் பார்க்க. இருட்டான ஒரு கட்டிடத்துக்குள்ளே நிற்கிறீங்களா? தமிழ் ப்ரோஸ் கதையண்டா. டேய் கேட்கா ஹெட்ஃபோனும் போட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் இருக்கும். இதில் போகிற காட்சி தான் வந்து அவரை ஓடி என்ன 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 சொல்லு கடங்குது ஐயா. என்ன சொல்லு என்ன சொல்லு? போயிட்டு வந்துட்டேன். இங்க மூத்த பார்க்க தெரியல. வேர் தொழுது இவ்வளவு வேர் தொழுதுடா. 32 வருஷத்துக்கு பிறகு நாங்க வந்திருக்கிறோம் இந்த நாட்டுக்கு. என்னது புரியல? 32 வருஷத்துக்கு பிறகு
நாங்கள் இருந்த வாழ்ந்த இடம் இதுதான். நல்லா சந்தோஷமா இருக்கு பார்க்கவும். உங்களை பார்த்ததும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன நாங்கள் டென்மார்க்ல தான் பார்க்கறது. சகோதரங்களோட வந்தனா மகன் கல்யாணத்துக்கு திருவண்ணாமலையில கல்யாணம் விட அதுக்கு வந்தேன். வந்து நாங்கள் 18 வருஷத்துக்கு முதல் வந்து நாங்கள் அந்தோனியார் பெருநாளுக்கு வரையில அந்தோனியார் பெருநாளுக்கு வரையில நானும் இப்பதான் முதல் தடவை இங்கால வரேன். வந்திருக்கிறீங்க. ஓகே. தம்பி நெடுகலம் வர அவர் ஆட்டோல பயணம் செய்தான் நான் பார்த்து ரசிச்சேன். கூட ஆட்டோல 25 மாவட்டம் போட்டு வந்தேன். மாவட்டம் சொல்றீங்க? மாநில வங்காள இந்தியா பக்கம். சந்தோஷம் உங்களை கண்டதும் சந்தோஷம். நன்றி. கண்டிட்டு இந்த சேட்டை கண்டது இந்த சேட்டில் என்ன இப்படி வர்றீங்க? தம்பி இங்க பாருங்க யூடியூபர் நிக்கிறாருன்னு கூப்பிட்டது. ஐயோ தங்கச்சியும் வந்திருந்தா நல்லா கிடைச்சிருப்பாங்க. அவ கனடால இருந்து வந்து வாராவளங்க இங்க வர்றவா? இல்ல காணும் சாப்பிட மாட்டோம். இந்த இடத்துல இப்போ வேறங்க என்ன வேறங்கன்னு சொல்லி அப்போ எரியா லைட்டு இப்போ எரிஞ்சோன்னு இருக்குது. நல்ல பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பயங்கரமாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே ஒவ்வொரு இடத்த கூட்டமாக குடும்பமாக வந்து இருந்து கொண்டு இருக்கு. நம்ம பாருங்க இதில் முன்னாடி வடிவாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்க படங்கெல்லாம் கொண்டு வந்து விரைச்சி இருக்கு. நம்ம பாருங்க படங்கு கொண்டு வந்து இப்போதான் அதிகமான மக்கள் வந்து விட்டுருக்கு. நம்ம பாருங்க எங்கால இந்த லைட்டிங்லாம் வேணுமா இருக்குன்னு பாருங்க எங்கால பாருங்க அருமையா இருக்கு பார்க்கறதுக்கு. பாருங்க லைனுக்கு ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும். வணக்கம் வேண்டாம். வணக்கம். அப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் டென்மார்க்ல இருந்து வந்து. டென்மார்க்ல இருந்து இப்போ வருஷம் வரதா இல்லை கிடையாது? வருஷம் வண்டியில் 2 வருஷத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி 3 வருஷத்துக்கு ஒருக்கா வருவோம் கோயிலுக்கு. இப்போ நான் உங்களை கண்டது காரணம் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். இப்போ டென்மார்க்கில் நாங்கள் வேலைக்கு போயிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களோட வீடியோக்கெல்லாம் எங்களுக்கு பொழுதுபோக்கள். அதை விட உங்களோட வீடியோக்களால் நாங்கள் நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத கன விஷயங்கள் உங்களோட வீடியோக்களை பார்த்து கன இடங்களை அறிஞ்சு கொண்ட இப்போ உங்களை கண்டதில் சந்தோஷம். எங்களுக்கும் சந்தோஷம். நீங்கள் வந்து கதைக்கிறது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ பார்க்குறதால எங்களுக்கும் சந்தோஷம் தானே. அதெல்லாம் தான் வீடியோ போடுறோம். நாங்கள் எல்லாரும் பார்க்குறதால வீடியோ போடுறோம். அப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறீங்க. கவர் பண்ணியிருக்கிறோம். இது நாங்கள் எங்களோட இடம் கரவூர். எங்களோட வைஃப் பாசவூர். அவையோட பெருநாளுக்கு நாங்கள் வரதை எங்களோட பெருநாளை முடிச்சு போட்டு அது அப்புறம் எங்களோட நாட்டுக்கு போயிருக்கோம். அப்போ எத்தனை மாதம் பிளானில் வந்திருக்கிறீங்க? நாங்கள் நார்மலாகவே 3 கிழமை இல்லாட்டி மேக்ஸிமம் 4 கிழமை. 4 கிழமை ஒரு மாதம் பிளான். ஒரு மாதம் கண்டதில் சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். மிக்க நன்றி. என்ன சந்தீபம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் கிட்டத்தட்ட வந்துட்டு இதுலேருந்து ஒரு 150 மீட்டர் தூரத்தில் தேர் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல பாருங்க அந்தோனியார் தேரில் வந்து கொண்டு இருக்கார் பாருங்க. இந்த இடத்துல கிட்ட வந்துட்டார். இப்போ கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 மணி இருக்கும். இதில் பாருங்க மக்கள் கூட்டம் எவ்வளோ உண்டு. ஏகப்பட்ட மக்கள் எல்லாம் வந்திருக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க இதில் குண்டூசி போட்டு எடுக்கலாம். இந்த இடத்துல அவ்வளோத்தையும் மக்கள் கூட்டம் இருக்குங்கால சிறப்புடன் பவனி வந்து கொண்டிருக்கிற அற்புதமான பொழுது கோடானு கோடி புதுமைக்கு நாயகனாக இழுத்துட்டு வரீங்க நம்ம பாருங்க. இந்த இடத்துல தேர் இழுத்து கொண்டு வரீங்க நம்மளால. இதில் பாருங்க தேர் கிட்ட வந்துடுது. இந்த மாதிரி இருக்கட்டும் பாருங்களேன் தேரை. இதில் வர வர பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தரம் பூ தூவி கொண்டிருக்கணும். அதையும் உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணா பூ இல்லையாண்ணா? பூ
சோழன் அது ஊறது நான் பூவண்டல சொல்லி கொண்டு வா சப்ளை பண்றேன் காட்டிட்டாங்க சப்ளை சொல்லித்தாரேன் பாருங்க ஏன் சோழன் தூறது பூக்கு பதிலாக தூரம் பூக்கு பதிலாக சோழன் தூரம் தூரம் பூ பெடுக்கலானே அதுக்கானே நான் பூவண்ண சொல்றேன் நீங்க சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியல சொல்லுவீங்க சப்ளை பண்ண சொல்லுவீங்க அப்ப அது தெரியாம இருக்கு சப்ளை சோப்பு கலர் பட்டு நம்ம விட்டீங்களா சரி பாருங்க 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 உங்களை கொண்டு வருவாங்க இல்ல பின்னுங்க கணவர் வரையும் பாருங்க இங்கால இதுல பாருங்க சைனாக்கார் எல்லாம் வந்து நிக்கணும் திருவிழாக்கு Thank you.